வணக்கம் கண்ணே, இது திருச்சி மண்ணுங்க. நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. வாங்க, இன்றைய வகுப்பு பாடல் பார்க்க போகிறோம். பாடலின் தலைப்பு உழவு பொங்கல். சரிங்களா? முதல்ல பாடல் பாடிடலாம். அதற்கப்புறம் பாடலினுடைய விளக்கம் பொருள் பார்க்கலாம். வாங்க, என் கூடவே சேர்ந்து நீங்களும் பாடுங்க. பொங்குக பொங்கல் பொங்குகவே, புதுவனம் நிறைந்தரம் தங்குகவே. பொங்குக பொங்கல் பொங்குகவே, புதுவனம் நிறைந்தரம் தங்குகவே. எங்கனும் யாவரும் இன்புற, ஏர்தொழில் ஒன்றே தெம்பு தரும். எங்கனும் யாவரும் இன்புற, ஏர்தொழில் ஒன்றே தெம்பு தரும். உணவு பொருட்கள் இல்லாமல் உயிரோடு இருப்பது செல்லாது. உணவு பொருட்கள் இல்லாமல் உயிரோடு இருப்பது செல்லாது. பணமும் அது தரும் நலனெல்லாம், பயிர்கள் விளைப்பதன் பலனேயாம். பலனும் அது தரும் நலனெல்லாம், பயிர்கள் விளைப்பதின் பலனேயாம். உழவு தொழில்தான் உணவு தரும், உடையும் அதனால் அணிய வரும். உழவு தொழில்தான் உணவு தரும், உடையும் அதனால் அணிய வரும். பலகும் மற்றுள்ள தொழில் யாவும், பயிர் தொழில் இன்றேல் விழலாகும். பலகும் மற்றுள்ள தொழில் யாவும், பயிர் தொழில் இன்றேல் விழலாகும். தங்கமும் வெள்ளியும் இருந்தாலும், தானியம் ஒன்றே விருந்தாகும். தங்கமும் வெள்ளியும் இருந்தாலும், தானியம் ஒன்றே விருந்தாகும். இங்கிதன் உண்மையை உணர்ந்திடுவோம், ஏர்தொழில் மிகுந்திட துணிந்திடுவோம். இங்கிதன் உண்மையை உணர்ந்திடுவோம், ஏர்தொழில் மிகுந்திட துணிந்திடுவோம். உழவே செல்வம் உண்டு பண்ணும், உழைப்பே இன்பம் கொண்டு வரும். உழவே செல்வம் உண்டு பண்ணும், உழைப்பே இன்பம் கொண்டு வரும். உழவை தொழுதிட வருநாளே, உற்ற இப்பொங்கல் திருநாளாம். உழவை தொழுதிட வருநாளே, உற்ற இப்பொங்கல் திருநாளாம். ஏழையும் செல்வரும் இங்கிதமாய், செந்துள்ளம் கழித்திடும் பொங்கல் இது. ஏழையும் செல்வரும் இங்கிதமாய், செந்துள்ளம் கழித்திடும் பொங்கல் இது. வாலிய பயிர் தொழில் வளம் பெருகி, வையகம் முழுதும் வாலியவே. வாலிய பயிர் தொழில் வளம் பெருகி, வையகம் முழுதும் வாலியவே. பொங்குக பொங்கல் பொங்குகவே, புதுவனம் நிறைந்தரம் தங்குகவே. எங்கனும் யாவரும் இன்புற, ஏர்தொழில் ஒன்றே தெம்பு தரும். எங்கனும் யாவரும் இன்புற, ஏர்தொழில் ஒன்றே தெம்பு தரும். பாடலின் ஆசிரியர் நாமக்கல் வே. ராமலிங்கனார். பாடல் படிச்சிட்டோமா? இப்போ பாடலின் பொருளுக்கு போகலாமா? வாங்க. பொங்குக பொங்கல் பொங்குகவே, புதுவனம் நிறைந்தரம் தங்குகவே. பொங்கல் பொங்குற மாதிரி எங்கள் வீட்டில் நிறைந்த ஒரு மகிழ்ச்சி எப்போதும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, எங்கனும் யாவரும் இன்புற, ஏர்தொழில் ஒன்றே தெம்பு தரும். இந்த உலகத்தில் எல்லாரும் இன்பமாக மகிழ்ச்சியாக இருக்க ஏர்தொழில், உழவு தொழில் மட்டும்தான் தெம்பு தரும். இரண்டாவது பாருங்க, உணவுப் பொருட்கள் இல்லாமல் உயிரோடு இருப்பது செல்லாது. நம்ம சாப்பிடாம இருக்க முடியுமா? என்ன ஆகும் நம்ம சாப்பிட்லைன்னா? மயக்கம் வந்துடும், கை கால் இழுத்துக்கும், அப்புறம் மயக்கம் போட்டு விழுந்துருவோம், உடம்புல தெம்பே இல்லாமல் டயர்டாக ஆயிரும் இல்லைங்களா? அப்படியே சோர்வாயிரும் நம்ம சாப்பிட்லைன்னா. ஆனால் பாருங்க, பணமும் அது தரும் நலனெல்லாம், பயிர்கள் விளைப்பதன் பலனேயாம். பணம் இருக்குது பார்த்தீங்களா? பணம் எதுலேருந்து நமக்கு கிடைக்கிது? பயிர்கள் விளைவிக்கிறான் பார்த்தீங்களா? அதில் இருந்து தான் நமக்கு காசு கிடைக்கிது. அந்த காசை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? சாப்பிட முடியுமான்னு கேட்குறாங்க. சாப்பிட முடியாது இல்லையா? பணத்தை வச்சு நம்மளால் சாப்பிட முடியாது. உணவுப் பொருட்கள் வச்சு தான் நம்மளால் சாப்பிட முடியும். சாப்பிட்லைன்னா நம்ம எப்படி உயிரோடு இருக்க முடியும்? சாப்பிட்டா தானே உயிரோடு இருக்க முடியும் அப்படின்னு இந்த ஆசிரியர் சொல்கிறாரு. அடுத்தது வாங்க. உழவு தொழில்தான் உணவு தரும், உடையும் அதனால் அணிய வரும். உழவு தொழில்தான் எல்லாருக்குமே
சாப்பாடு கொடுக்கும். நம்ம உடை, நம்மளுடைய உடைனா நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, அது இல்லாமல் அணியவரும் பழகும் மற்றும் தொழில் யாவும். நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸுலேருந்து மற்ற எந்த தொழில் செய்தாலும் பயிர் தொழில் தான் என்ன பண்ணும், நம்மளை காப்பாற்றும். நம்ம நகை நட்டு வச்சுருந்தாலும் பணங்காசு வச்சுருந்தாலும் ஆடை அணிகலன்கள் வச்சுருந்தாலும் அதை நம்மளால் சாப்பிட முடியாது. நம்மள்கிட்ட தானியங்கள் இருந்தால் தான் சாப்பிட முடியும். அடுத்தது வாங்க, தங்கமும் வெள்ளியும் இருந்தாலும் தானியம் போன்றே விருந்தாகும். நம்மள்கிட்ட தங்கம் இருக்குது, வெள்ளி இருக்குது, பணம் காசு நிறைய இருக்குது, கோடான கோடி செல்வம் இருக்குது. ஆனால் அந்த பணத்தை நம்மளால் சாப்பிட முடியுமா? அந்த தங்கத்தை நம்மளால் சாப்பிட முடியுமா? தோடு, கழுத்துக்கு செயின் எல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்மளால் சாப்பிட முடியுமா? தானியம் இருந்தால் தானேங்க சாப்பிட முடியும். அந்த தானியத்தை நமக்கு யார் கொண்டு வந்து கொடுக்குறா? உழவு தொழில் செய்கிறவங்க. உழவு தொழில் மட்டும் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னா யாராலையுமே உயிர் வாழ முடியாது. எத்தனை தொழில்கள் இருந்தாலும் உழவு தொழில் தான் உலகத்திலேயே மிகவும் உன்னதமான ஒரு தொழில். சரிங்களா? உணவு நமக்கு கொடுக்கறது அந்த உழவு தொழில். அந்த உழவு தொழில் இல்லை அப்படின்னா நம்மளால் யாராலையுமே உயிரோடு இருக்கவே முடியாது. நம்மள்கிட்ட என்னதான் காசு பணம் இருந்தாலும் நம்ம பணம் காசை சாப்பிட முடியுமா? நகை நட்டை சாப்பிட முடியுமா? சாப்பாடு, அரிசி பருப்பு தானியங்கள் இருந்தால் தானே நம்ம சாப்பிட்டு உயிர் வாழ முடியும். அதைத்தான் இந்த ஆசிரியர் இந்த பாடலில் சொல்கிறாரு. நம்ம உழவு தொழில் தான் இந்த உலகத்திலேயே உண்மையான தொழில் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணுமா? உணரணும் அப்படின்னு சொல்கிறாருங்க இந்த ஆசிரியர். யார்? ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் சொல்கிறார். அடுத்தது பாருங்களேன், உழவே செல்வம் உண்டு பண்ணும், உழைப்பே இன்பம் கொண்டு வரும். நம்ம செய்கிற உழவு தொழில் தான் நமக்கு செல்வத்தை உண்டு பண்ணும். அப்புறம் நம்ம உழைக்கிற உழைப்பு நமக்கு இன்பத்தை கொடுக்கும். உழவை தொழுதிட வரும் நாள் தான் பொங்கல் திருநாள். உழவு தொழிலுக்கு நன்றி சொல்லும் திருநாள் தான் பொங்கல் திருநாள். ஏழையும் செல்வரும் சேர்ந்து, ஏழையாகவும் பணக்காரர் யாராக இருந்தாலும் சரிங்களா, ஏழை பணக்காரர் இருவரும் சேர்ந்து கொண்டாடும் ஒரு திருவிழா. என்ன திருவிழா? பொங்கல் திருநாள். சரிங்களா? இந்த பொங்கல் திருநாளில் நம்ம எல்லாரும் இந்த வையகம்னா உலகம் முழுவதும் வளமும் இன்பமும் பெற்று வாழ்க வளம் பெறணும் அப்படின்னு இந்த நாமக்கல் கவிஞர் சொல்கிறாரு. இந்த பாடல் நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். சரிங்களா? வாங்க அடுத்தது சரியான விடையை பார்ப்போமா? முதல்வன் பாருங்க, வையகம் என்பதன் பொருள் உலகம். இரண்டாவது, நலனெல்லாம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நலன் கூட்டல் எல்லாம். முதல்ல இருக்குல்ல அது. அடுத்தது மூன்றாவது பாருங்க, நிறைந்தரம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிறைந்த கூட்டல் அறம். நெடில் இருக்கு இல்லையா, அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நான்காவது பாருங்க, மிகுந்திட இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா மிகுந்திடனா குறைந்திட. அடுத்தது பாடலில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து நீங்கள் எழுதிருங்க. பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களையும் எடுத்து எழுதிருங்க. அடுத்தது ஒரே ஓசையில் முடியும் சொற்களையும் எடுத்து நீங்கள் எழுதிருங்க. அடுத்தது பாருங்கள், வினாக்களுக்கு விடையளிக்கையில் அனைவரும் இன்பமுடன் வாழ்வதற்கு உதவும் தொழில் எது அப்படின்னு கேட்குறாங்க. அனைவரும் இன்பமுடன் வாழ்வதற்கு உதவும் தொழில் உழவு தொழில். உழவு தொழிலால் என்னென்ன நன்மைகள் ஏற்படுகின்றன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? உணவுப் பொருட்கள் இல்லையென்றால் நாம் வாழ்வதற்கு அரிது. பயிர்கள் விளைவிப்பதால் செல்வம் சேர்வும், உணவு கிடைக்கும், உடையும் தரும். மற்ற தொழில்களை கற்றுக்கொண்டாலும் பயிர் தொழில் இல்லையெனில் எல்லாமே வீணாகும். சரிங்களா? தங்கம் வெள்ளி போன்றவற்றை நாம் என்ன பண்ண முடியாது, உண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்த உழவு தொழிலின் நன்மைகளை ஆசிரியர் விளக்குகிறார். சொல்லி எழுதிருங்க. அடுத்தது, பொங்கலை நாம் எவ்வாறு கொண்டாட வேண்டும் என கவிஞர் கூறுகிறார்.
அதாவது பொருள் இல்லாதவரும் செல்வம் உடையவரும் சேர்ந்து இணக்கமாக வாழும் திருநாள் பொங்கல் திருநாள். அதனால் என்ன பண்ணணும், ஏற்றம் தரும் ஏர்தொழிலின் பெருமையை உணர்ந்து அனைவரும் உழவு பொங்கலிட்டு கொண்டாட வேண்டுமென கவிஞர் கூறுகிறார்னு எழுதிருங்க. அடுத்தது பாருங்கள், சிந்தனை வினால உழவர் சேற்றில் கால் வைத்தாதான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும். இது பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்றதையும் நீங்கள் எழுதிருங்க. சரிங்களா? இந்த வகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைய வகுப்பில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வையகம்.